guys. Good evening, Good evening, sir. Is spirituality superstitious? நிச்சயமா இல்ல சார். ஆன்மீகம் ஒரு மூல நம்பிக்கை அல்ல. அது ஒரு தனி மனிதனுடைய கருத்து என்றாலும் என்னுடைய கருத்து இங்க இருக்கும் அனைவரும் ஏற்பார் என்று நினைக்கிறேன். ஆன்மீக சிந்தனையோடு வளரக்கூடிய ஒரு குழந்தை கட்டாயமாக ஒரு ஒழுக்கமான குழந்தையாக தான் வளர்ந்து வரும். நாம் எந்த ஒரு செயலை ஆற்றினாலும் அந்த இறைவனால் கண்காணிக்கப்படுவோம் என எண்ணமும், கர்மா என்ற வளையத்துக்குள் சிக்குவோம் என எண்ணமும் இருப்பவன் நிச்சயமாக ஒரு உன்னத மனிதராக தான் தோன்றி வளர்ந்து வருவான். Correct, a valid point. சரியா சொன்னீங்க சார். இப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஸ்கூல்லையும் அறிவியலோட ஆன்மீகத்தையும் போதிச்சு வளர்த்தா இந்த உலகமே ஒழுக்கமா சண்டை சச்சரவு இல்லாம ஆயிடும் இல்லையா? Exactly, Bharat. According to our research work, spirituality plays a major role where every child is made to sing bhajans on all days, especially on Fridays. Okay guys, listen. Let's make everyone here to smell the essence of spirituality and enjoy Uttava Geethai now. நமது இதிகாசங்களுள் மகாபாரதத்திற்கென்றே தனி சிறப்பும் பெருமையும் உண்டு. ஏனெனில் இதனை இறைவனே மனிதனுக்காக போதித்தது. அதனை உணர்ந்தவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் சில ஐயங்களும் கேள்விகளும் எழுவது மனித நீதிதானே. நம்மை போன்றே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்து உடனிருந்த உத்தவருக்கும் மகாபாரதத்திலிருந்து சில ஐயங்கள் எழுந்தனவாம். அதனை தீர்க்க அந்த பகவானே உபதேசிப்பதுதான் இந்த உத்தவ கீதை. உத்தவா, துவாபர யுகத்தில் இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் கேட்டு அடைந்தனர். ஆனால் நீங்கள் இதுவரை என்னிடம் எதுவுமே கேட்டதில்லையே. ஏதாவது கேளுங்கள், தருகிறேன். உங்களுக்கும் நன்மைகளை செய்துவிட்டு எனது அவதார பணியை முடிக்க நினைக்கின்றேன். பெருமானே, நீ வாழச் சொன்ன வழி வேறு, ஆனால் நீ வாழ்ந்து காட்டிய வழியோ வேறு. நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லாம காவியம், தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, வினையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். உனது பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத செயல்கள் பல உண்டு. அவற்றுக்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக உள்ளேன். நிறைவேற்றுவாயா? அன்று குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்காக நான் சொன்னது பகவத்கீதை. இன்று உமக்காக நான் தரும் பதில்கள் உத்தவ கீதை. அதற்காகவே நான் இந்த சந்தர்ப்பத்தை தந்தேன். தயங்காமல் கேளுங்கள். கண்ணா, முதலில் எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும். உண்மையான நண்பன் யார்? இதில் என்ன சந்தேகம்? நண்பனுக்கு ஏற்பட்ட துயரத்தை தீர்க்க அழைப்பில்லாமலே உடனே வந்து உதவி செய்பவனே உற்ற நண்பன். அப்படியெனில் கிருஷ்ணா, நீ பாண்டவர்களுக்கு உற்ற நண்பன். உன்னை அவர்கள் ஆபத் பாந்தவனாக நம்பினார்கள். நடப்பதை மட்டுமல்ல, நடக்கப் போவதையும் நன்கு அறிந்த ஞானியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று தர்மா
வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாமே, ஏன் அப்படி செய்யவில்லை? அவர்களின் கர்மா அங்கே அதன் வேலையை செய்யும் பொழுது அதை நான் தடுப்பது முறையா உத்தவா? போகட்டும். விளையாட ஆரம்பித்ததும் தர்மன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்திருக்கலாமே, அதையும் நீ செய்யவில்லை. தர்மன் செல்வத்தை இழந்தான், நாட்டை இழந்தான், தன்னையும் இழந்தான். சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவனை விட்டிருக்கலாம். தம்பிகளை பணயம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம், அதையும் நீ செய்யவில்லை. உத்தவரே, துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை. அதனால்தான் தர்மன் தோற்றான். துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. ஆனால் பணயம் வைக்க அவனிடம் செல்வமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது. பணயம் நான் வைக்கிறேன், ஆனால் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்று கூறினான். அது விவேகம். தர்மனும் அது போன்று நானும் பணயம் வைக்கிறேன், ஆனால் என் சார்பாக என் மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவார் என்று சொல்லியிருக்கலாமே. நானும் சகுனியும் சூதாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள்? விவேகம் இல்லாமல் மாபெரும் தவறு செய்தான் தர்மன். ஆக நாங்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் தடுக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாய், அப்படித்தானே கிருஷ்ணா? அப்படி இல்லை உத்தவா. தர்மன், ஐயோ, இந்த விஷயம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. கடவுளே, அவன் மட்டும் சூதாடும் மண்டபத்திற்கு வரவே கூடாது என்று வேண்டிக் கொண்டான். நான் அங்கு வரக்கூடாது என்று என்னிடமே வேண்டிக் கொண்டான். யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை அழைக்க மாட்டார்களா என்று மண்டபத்து வெளியில் காத்து கொண்டிருந்தேன். யாரும் என்னை கூப்பிடவே இல்லை. அதெல்லாம் சரி கண்ணா. திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள், அவளை பணயம் வைத்து ஆடு, நீ இழந்ததை எல்லாம் மீட்டு விடுவாய் என்று சவால் விட்டான் துரியோதனன். அப்பொழுதாவது நீ தடுத்திருக்கலாமே. பொறு உத்தவா. அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்தபோது அவளாவது என்னை கூப்பிட்டாளா? இல்லையே. நல்ல வேளை, துச்சாதனன் துகிலுரித்த போது தனது பலத்தால் போராடாமல் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் என்று குரல் கொடுத்தாள் பாஞ்சாலி. கூப்பிட்டவுடனே சென்றேன். அவள் மானத்தை காக்க வழி செய்தேன். இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு உத்தவா? அருமையான விளக்கம் கண்ணா, அசந்து விட்டேன். ஆனால் ஏமாறவில்லை. உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேள் உத்தவா. அப்படியானால் கூப்பிட்டால்தான் நீ வருவாயா? நீயாக அடியவர்களுக்கு ஆபத்துகளில் உதவ வரமாட்டாயா? மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது. நான் அதை நடத்துவதும் இல்லை, அதில் குறுக்கிடுவதும் இல்லை. நான் வெறும் சாட்சி பூதம். நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவனே. அதுதான் தெய்வ தர்மம். நன்றாக இருக்கிறது கண்ணா. நாங்கள் தவறுகளை பாவங்களை எல்லாம் செய்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். நீ அதை பார்த்து கொண்டே இருக்கணும். உத்தவரே, நான் சொன்னதின் உட்பொருளை நன்றாக கூர்ந்து பாருங்கள். நான் சாட்சி பூதமாக உங்களோடு இருக்கிறேன் என்பதை உணரும் போது தவறுகளையோ தீவினைகளையோ உங்களால் நிச்சயம் செய்ய முடியாது. அதை நீங்கள் மறந்துவிடும் பொழுதுதான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்கள். தர்மன் சாட்சி பூதமாக அவனோடு நான் இருப்பதை உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்வு வேறு விதமாக முடிந்திருக்கும். ஆஹா, எத்தனை ஆழமான தத்துவம், எத்தனை உயர்ந்த சத்தியம். இது போதும் கிருஷ்ணா. பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைக்கும் ஓர் உணர்வுதானே. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை உணரும்போது அவன் சாட்சி பூதமாக நம் அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும்? அதனை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும்? இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதை முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான்.
यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय